2 லட்சம் ரூபா கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். சண்டை போட்டு என்ன வாங்கி தர சொல்லி தான் வாங்கி கொடுத்தாச்சு. அடம் பிடிச்சி சாப்பிடாம கொல்லாம செல்ல வாங்கிட்டான் சார். எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு அந்த செல்லுல தான் இருக்கு சார் கண்ணு. எல்லாத்தையும் நீங்க தான் பண்றீங்க. பசங்க அவங்க அப்பா கேட்பாங்க. ஒரு 6 மாசம் சம்பளம் வச்சு அவருக்கு வாங்கி 6 மாச சம்பளம் என்ன பண்றீங்க அதை வச்சு? நார்மலா யூஸ் பண்ணிட்டு தான் சார் நோண்டின்னு இருக்கிறாரு சார். அதுல என்னென்ன இருக்கு அதெல்லாம். ஒரு அப்பாவுடைய 6 மாத உழைப்பை உங்களுடைய ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கலையா? அந்த ஃபோனை இப்படி சும்மா ஜாலியாக வச்சு பார்த்துட்டு இருக்கல உங்கள் அப்பா கையை நினச்சிக்கோங்க, அவ்வளோ. அது மட்டும் இல்லை சார், எனக்கு இப்போ இனோவா கார் வேணும்னு கேட்குறாரு. நீ சம்பாதிச்சு வாங்கிக்கோப்பா, நான் வாங்கி நீ அங்கே கேட்க மாட்டோம் சம்பாதித்தேன்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுமா, நீ வாங்கி கொடுத்துருமா. நீங்கள் ஏழைன்னு வேற சொல்றீங்க, எனக்கு அதையும் நம்ப முடியல சார். அவங்க அப்பா உண்மையிலேயே மேஸ்திரி வேலை தான் செய்கிறாரு சார் இன்ன வரைக்கும். அப்பா மேஸ்திரி, ஆவரேஜ் குடும்பம், பெரிய பொருளாதாரம் இல்லாத வீட்டில் ஒருத்தர் வந்து கேட்கறதுக்கான துணிச்சல் இங்கே இருந்துச்சு. நான் கேட்டேன்ல, இங்கே இருந்தாங்க. அப்புறம் அது எங்க இதுக்கு நான் அவனை என்ன சொல்ல தப்பு? முடியும்? அவன் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டது எங்க தப்பு? எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு இது மட்டும்தான், அந்த ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது பத்திரம். சரி பார்த்துக்கணும், சரியா? அதெல்லாம் விற்க மாட்டான். இல்ல இல்ல இல்ல, அவன் விற்க மாட்டான். நான் வித்து வாங்கி ஒரு நாள் அழுவான், நீங்க விற்பீங்க. கண்டிப்பா அதுக்காக சொல்ல வரேன்.